நாம டெய்லி நம்மளோட கழிவுகளை எக்ஸ்பீட் பண்றோம். ஸோ அந்த யூரின் வந்து எவ்வளோ முக்கியம்னு தெரியுங்களா? அந்த யூரினோட கலர் வச்சு நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம யூரின்றது ஒரு வேஸ்ட் கிடையாது, அது நம்மளோட பாடியோட ஹெல்த் ரிப்போர்ட். ஸோ வாங்க இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் யூரின், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸை சொல்கிறத பற்றி பேசிக்கலாம். ஸோ நம்ம நார்மல் கலர் ஆஃப் யூரின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேல் எல்லோ கலர். ஸோ இது வந்து நம்ம ஹைட்ரேஷன் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப யூரின் கிளியராக இருந்தாலும் ஓவர் ஹைட்ரேட்டட், நிறைய தண்ணி எக்ஸஸாக குடிக்கிறோம்னு அர்த்தம். இல்லை ரொம்ப டார்க் எல்லோ கலராக இருக்குன்னா டீஹைட்ரேஷனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம தண்ணி லெவலை வந்து நம்ம சரியாக எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கணும்னு அர்த்தம். அதே ஆரஞ்சு கலர்லையும் நிறைய பேருக்கு யூரின் வரும். அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஆரஞ்சு கலராக இருக்க ஃபுட்டோட டை ஏதாவது யூஸ் பண்ணிங்கனாலோ, இல்லை லிவர் அண்ட் பைல், இந்த லிவர் அண்ட் பைல் ஏதாச்சும் தொந்தரவு இருக்க மாதிரி டிசீஸ்லையும் ஆரஞ்சு கலர் யூரின் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ரெட் கலர்லையும் யூரின் வரலாம். அது வந்துட்டு மேபி டீஹைட்ரேஷனாகவும் இருக்கலாம். இல்லைனா அந்த ரெட் கலர் ஃபுட் கலரிஸ் லைக் பீட்ரூட்டோ இல்லை அந்த விஷயமான ஏதாச்சும் அந்த கலரிங் ஃபுட் ஏதாவது சாப்பிட்ருக்கலாம். இல்லைன்னா கிட்னி ஸ்டோன்ஸோ கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷனில் ப்ளீடிங் ஆகுற மாதிரி இருக்க விஷயங்களில் கலந்து யூரின் வந்து கலர் வந்து ரெட்டாக இருக்கலாம். அப்புறம் ப்ளூ ஆர் க்ரீன் கலர்லையும் யூரின் வரலாம். இதுவுமே ஏதாவது ஃபுட் கலரிங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அந்த கலர் வரும். அதுக்கப்புறம் அமிட்ரிப்டைலின் அப்படின்ற அந்த மெடிசன் யூஸ் பண்ணும் போதும் நம்மளோட யூரின் வேஸ்ட் வந்து அந்த ப்ளூ கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ஆர் டீ கலர்ட் யூரின் சொல்கிறாங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மசில் வந்து ஒரேற ஒரு டிசீஸ் ரேப்டோமயோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மசில் உரையும் போது அவங்களுக்கான யூரின் வந்து இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஆர் காஃபி கலர்ட் இந்த மாதிரி யூரின் வரமா இருக்கும். யூரின் வந்து டஸ்கி இல்லைனா கிளவுடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூரின் இருக்கிறது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல இருக்குங்க. அடுத்து வந்து யூரின் வந்து ஸ்மோக்கியாக இருக்கும். ஸ்மோக்கியாக இருக்க வந்து நம்மளோட ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்மளோட உணவில் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோன்றத இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து நம்மளோட எக்ஸ்பிரேட்டரி யூரின் வந்து ஒரு சிம்டமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. ஸோ இதோட ஏர்லி மார்னிங் நம்ம போகிற யூரின் கலரை கண்டிப்பாக கவனிங்க. நம்மளோட பல விஷயங்களை பல தொந்தரவுகளை இந்த யூரினே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த சம்மர் எல்லாரும் பயங்கரமாக டீஹைட்ரேட்டடாக இருப்பீங்க. காமனாக வர பிரச்சனை ஒரு யூடே அண்ட் டீஹைட்ரேஷன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம்மரில் எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு ஏற்ற அளவில் அதிகமாகவே குடிங்க.